ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். இறை வீரனை குதிரையுடன் கடலில் அவரை வீழ்த்திவிட்டார். ஹாய், ஹலோ, வெல்கம். சுபர், எப்படி இருக்கீங்க? நல்லா தூங்குனீங்களா? குட், ஃபைன். இந்த நாள் நல்ல நாள் அமையட்டும். அன்பு சகோதரிகளே, நம்முடைய தவக்கால சிந்தனையினுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, the 9th day of the Lent season, our reflection. இன்னைக்கு கடவுள் நமக்கு தருபவர் நம்ம அக்கா. நேற்று 7வது நாள் காப்பாற்றியவரை பற்றி பார்த்தோம். நேற்று காப்பாற்றப்பட்டவரை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு இந்த காப்பாற்றுவதற்கு துணையாக இருந்தவரை பற்றி பார்க்க போறோம். இவர் துணையாக மட்டுமல்ல, கடைசி வரை தன் தம்பியோடு கூடவே இருந்தவர் மிரியாம். மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்மளோட ஒருத்தர் இதே போல இருந்தால் நம்ம எதையும் சாதிக்க முடியும். அன்பு சகோதரிகளே, உங்க துறவு வாழ்க்கையில இப்படி ஒருத்தர் இருந்திருப்பார். அவங்களை நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் கூட இருந்திருப்பார். நான் இருக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட இருந்திருக்கிற ஒருத்தர் தான் இந்த மிரியாம் பற்றி நம்ம நிறைய பேசலாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, விவிலியத்தில் வர்ற 7 பெண் இறைவாக்கினர்கள் இவர் மிக முக்கியமானவர். ஏன்னா இவர் பேச பேச இஸ்ராயல் மக்கள் யாவே இறைவனை நோக்கி ஓடி வந்தார்கள். தன் தம்பியோடு இருந்து இஸ்ரவேல் மக்களை ஒன்று சேர்ப்பதிலே முழு மூச்சாக இருந்தவர் மிரியாம். அஃப்கோர்ஸ் there are difficulties. ஒரு சில இடத்துல அவருக்கும் மோசேக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை அப்படி வரும்பொழுது கூட மிரியாமை ஆண்டவர் அன்பு செய்ததால் அவரை தண்டித்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார். அன்பு சகோதரிகளே, அவர் பாடிய பாடலைத்தான் நம்ம எதில் பாடுறோம்? ஈஸ்டர் ஃபர்ஸ்ட், குதிரை வீரனை குதிரையுடன், இந்த பாடலை பாடிய மிரியாமை என்று சிந்திக்கின்றோம். இப்ப மிரியாம் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள் ஞாபகம். தெய்வ பயம். மோசையோட தர்க்கம் பண்ண பின்னாடி அவருக்கு வருகிற துன்பத்தை பார்த்து அவர் தெய்வ பயத்தோட ஆண்டவர் திரும்ப வர்றார். சபிக்கல, திரும்ப வர்றார். 2வது பாருங்களேன், தவறுகள் செய்தாலும் இறைவன் மன்னிப்பு உண்டு என்பதை முதலாக உலகத்தில் உணர்த்திய ஒரு பெண் என்றால் இந்த மிரியாம். தவறு செய்தார், ஆனா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்தார். அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று நாம் சுவைத்து பாருங்கள். இனியவர் என்பதை இன்றைக்கு இரக்கம் உள்ளவராக இந்த தவ காலத்திலே சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். சுவைப்போம். மிரியாமை போல நாமும் முக்கியமான சில பணிகளை இணைந்து செயல்படுவோம். பெரிய வெற்றியை கிறிஸ்தவத்திற்கும் நம் வாழ்வுக்கும் கொண்டு வருவோம். God bless you. Take care. மிரியாம் முதல் பெண் இறைவாக்கினர். தன் தம்பி மோசேயை நைல் நதியிலிருந்து பாதுகாத்தவர். ஆரோனின் மகள் தன் தம்பியை கண்டவுடன் மிரியாம் பயந்து நடுங்கவில்லை. தெளிவாக, விவேகமாக, நேராக சென்று துணிச்சலோடு பார்வோனின் மகளிடம், இக்குழந்தையை பாலூட்டி வளர்ப்பதற்கு ஒரு தாயை ஏற்பாடு செய்யவா என்று கேட்டு மிக பக்குவமாக எடுத்துரைத்து தன் தம்பியை வளர்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்தார். மோசேயை சிறந்த தலைவராக வளர்ப்பதில் முதல் பங்கும் முழுமையான பங்கும் மிரியமையே சேரும். பேராற்றமிக்க இறைவா, பெரும் தலைவர்களை உருவாக்கி உம் மக்களிடம் நீர் கொண்ட பேரன்பை நிலைநிறுத்தியவரே, எதிர்கால சமுதாயத்தை எங்கள் கையில் கொடுத்து இவர்களை சிறந்த தலைவர்களாக உருவாக்கும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறேன். நன்றி நல்லவரிடம் உள்ளது. பேச்சாற்றல் பண்பாளர்களின் செயல். உறவு உத்தமர்களின் கவசம். முன்மதி ஞானம் உள்ளவருக்கு உடையது. ஞானத்தின் வெளிப்பாடு. இவற்றையெல்லாம் எங்களில் வளர்த்திட வரம் தாரும். 80 வயது தாண்டியும் சஞ்சரா என்ற தம்புராவை இசைத்து நடனமாடிய முதல் பெண் இறைவாக்கினர் மிரியாம் போன்று நன்றியுணர்வோடு வாழ வரம் தாரும் இறை